வணக்கம் தோழர்களே. கிணத்தோட 16ஆம் பாகம். ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் கேரளா. கிணத்தோட 16ஆம் பாகம் இன்னைக்கு வந்திருக்கிறது. நேற்று 15 போட்டு இன்னைக்கு 16 போட்டிருக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கொளிஞ்சாம்பாறை போலீஸு இவங்களுக்கு மந்திரியோட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு கேஸ் எடுக்காம ஒருபாடு அலக்களிக்குது நம்மளைய. பாலக்காடு கிரைம் ரேஞ்சர் ஆஃபீஸில் பழைய ரெக்கார்டு இதில் விடுறேன். டிஜிபி ஆஃபீஸ் இருந்து பேசுகிற ரெக்கார்டு இதில் விடுறேன். பத்திர ஆஃபீஸ் இருந்து பேசுனது ஒருத்தர் பத்திரம் வைக்கிற ஆளோட ஒருத்தரோட அவரோட ரெக்கார்டு இதில் இன்னைக்கு விடுறேன். அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்க. கொளிஞ்சாம்பாறை போலீஸு இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருபாடு முயற்சி. அதாவது செத்து போன விஷயம் யாருக்குமே தெரியாது. நானும் சித்தூர் டிவிஎஸ்பி ஆஃபீஸில் போய் அற்புசாமி இந்த மாதிரி சாம் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க, நான் அற்புசாமி பார்த்ததில்ல, கொண்டு போட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு கொண்டே கேஸ் கொடுத்தேன். யாரு அது வரைக்கும் இந்த அற்புசாமி டீட்டெயிலாக வெளியே வரல. அதை பற்றி அற்புசாமி யாருன்னு தெரியாது இன்ன வரைக்கும். கொன்னதுக்கு மேலே தான் கொளிஞ்சாம்பாறை போலீஸு எனக்கு ஒரு ரிப்போர்ட் தந்தது. சித்தூர் டிவிஎஸ்பி ஆஃபீஸ் எனக்கு ஒரு ரிப்போர்ட் தந்தது. 21/12/2008 அற்புசாமி செத்து போயிட்டாருன்னு மரணத்தில் ஆறு சம்சயம் இல்லாத ரிப்போர்ட் தந்தது. நான் கொடுத்த ரிப்போர்ட்டை வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் கிரத்தரமம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஏமாத்து வேலை பண்ணிக்கிறாங்க. எப்படி ஏமாத்து வேலை பண்ணிக்கிறாங்கன்னா, அதே மருத்துவ விவரம் முன்கூர் பிளாக் ஆஃபீஸர் அறையான். எப்படி முன்கூர் பிளாக் ஆஃபீஸர் ஆறு கொடுத்தது இப்போ ரேக பிரகாரமான நீங்கள் முன்கூர் அரைஞ்சது ஆறாறு ரேக கொடுத்தது ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கொடுத்துருந்தா இல்லை ரேகா எழுதி கொடுத்துருந்தா? வெள்ளை பேப்பர்ல எழுதி செல்லாத. வெள்ளை பேப்பர் எழுதி கொடுக்க நீங்க வேணும். வெள்ளை பேப்பர்ல எப்போ எழுதி கூட துணிக்கலாம். அதில் கம்ப்யூட்டர்ல கேத்தி இருக்குதா? இது இப்பெல்லாம் ஆன்லைன் தானே, கம்ப்யூட்டர் தான் சொல்லுவாங்க. அதைய கம்ப்யூட்டர்ல கேத்தி வச்சிருக்கிறீங்களா? அது ரேகை எனக்கு வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து தரணும். பின்ன முக்கியமான விஷயம், 174/1 சர்வே நம்பர், அந்த இடத்தோட பட்டயத்தை வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து எனக்கு அனுபவிச்சு தரணும். என்ன தரணும்? அந்த இடத்தோட ஆதாரத்தோட காப்பி தரணும். நீங்க அது சொகாரி వ్యక్తిயோட தான் தெராம்பெட்லாம் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறீங்க. எப்படியாவது சொகாரி వ్యక్తిயோடது. இது என்னது? இது ஸ்டாம்ப் பேப்பர்ல எதுக்கு பின்ன எழுதி கொடுத்தீங்க? பின்னதுக்கு கரார் உடன்படி வச்சிருக்குது. கரார் உடன்படி வச்சாச்சுன்னா அது பஞ்சாயத்து சொந்தமாயாச்சு. நீ அந்த இடத்த விற்க முடியாது. எப்படி வித்தாலும் நான் விட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன் நான். பார்க்கலாமா? ரைட், ஆகட்டும். பின்ன நீங்க ஊழல் பண்ணி எனது ஆர்பிசி பறிக்கிற ஊழல் நாயிக, ஊழல் பண்ணிக, ஊழல் பரதேசிக, வேறு நீங்க என்ன மசூர் படங்களாம் சரி, மைக்கேல் வண்டாலிக்காரனோடு சொற்பார வைஃப் ஆஃப் மேரி புஷ்பா, இவங்க தான் நான் அடிச்சு போட்டேன்னு சொல்லி மனப்பூர்வம் என்பதை இந்த பத்திரத்தை இல்லாம பண்றதுக்கு போய் கேஸ் கொடுத்தவங்க. எஸ் லோரன்ஸ் சேவியர் அதில் ஒப்புச்சுக்கிறார். அவரோட வைஃப் மோச்சராக்கினி பாருங்க. இந்த ரேகையில் இருக்குது எல்லாம். இந்த ரேகை பிரகாரம் தான் இதெல்லாம் வெளியிடுறேன். என் வீடு கேரி அடிக்க வந்தவங்களும் இவங்க தான். ஆறு தலையாய மேரி புஷ்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி பிரகாரம் தான் இந்த நாயத்தை சொல்றேன். அப்போ நீங்கள் ஒரு ரேகை உடைப்பீங்க, இல்லைன்னு சொன்னா வீடு கேரி அடிக்க வருவீங்க, எல்லாம் கருதி கொட்டி வச்சு பொம்பளை கேஸ் கொடுப்பீங்களா? பொம்பளை கேஸ் கொடுத்தா நான் பயந்துருவனா? பார்க்கலாமா? மோதலாம். வேணா பார்த்துக்கோ. இந்த உலகத்துல எங்க போனாலும் மகன் பேர்ல பொம்பளை கேஸ், அவனை அதோ அளவுக்கு இருந்தாலும் மகன் பேர்ல பொம்பளை கேஸ் கொடுக்கப்படும். வேணா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் எச்சரிக்கிறேன். அவங்க என் பேர்ல கொடுத்த பொம்பளை கேஸுக்கு உங்க மக்கமாறு அத்தனை பேர்த்து வரலையும் புருஷன் வரலையும் பொம்பளை கேஸ் எஃப்ஐஆர் ஆகும். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 10 வருஷம் வச்சு அது ஆகும். கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கத்தான் செய்யும். உங்களால ஒரு மசரும் கொடுக்க முடியாது. அன்னைக்கு பார்க்கலாம். எச்சரிக்கையா இருந்துங்க. நீங்களா சொல்லாம செஞ்சீங்களா? சொல்லிட்டு செய்யும் பார்த்துங்க. ஆனா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? சிச்சுவேஷன் அப்படி மாறிடும். எப்படி பிச்சை எடுத்தீங்கிற பிச்சை நாதாரிகளை உங்களை மாதிரி ஒன்றும் ஊழல் நாயில் வின்சன் செய்வீர். தெரிஞ்சா நீங்க என்ன பிடிங்க போடுவீங்க? என்னைய உங்களை என்ன பிடி பொம்பளை கேஸ் கொடுத்தா நீங்க என்ன பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கேஸ் டைம்ல, அவ்வளவுதானே. எங்க காசு செலவா போச்சு. ஆனா ஒண்ணு, அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி நான் வசூலிப்பேன். உங்க கேஸ்ன்னு கோடதியில் நிக்காது. அதுக்கான தெளிவுதான். இந்த ஒரு பேப்பர் போதும் கோடதியில. எது? இந்த ஒரு பேப்பர் ஸ்டாம்ப். அதுக்கு தான் நான் கோடதிக்கு போலீஸ் போக சொல்லும் போது ஏன் தெரியுமா போகாம இருக்கிறேன்? எனக்கு போறதுக்கு நேரம் நானே எங்க அப்பா குதிரை கொடுக்கலன்னு காட்டி கொடுப்பாங்க. எனக்கு
கோடதியில உங்க கேஸ் விசாரணைக்கும் போது வெகுமானப்பட்டு ஜட்ஜி முன்னாக கோடதி முன்னாக எனக்கு பராதி போதிப்பிக்கணும்னு சொல்லுவேன். சொல்லியும் போட்டு இந்த பேப்பரை இந்த ஸ்டாம்ப் பேப்பரை அங்க நீட்டுவேன். என்ன நீட்டுவேன்? இந்த ஸ்டாம்ப் பேப்பரை ஜட்ஜுக்கு முன்னாடி நின்றுதான் காத்துட்டு இருக்கிறேன். அதனாலதான் போலீஸ் என்ன கோடதிக்கு போச்சு பேசாம இருக்கிறேன். வின்சென்ட்டுக்கு தெரியாதுப்பா, என்னோட சுப்ரீம் கோடதி வக்கீல் அட்வைஸ் இருக்குது, எனக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கி இருக்கிறேன். பார்க்கலாமா? நடக்கட்டும். தெரிஞ்சுதா? அப்புறம் தப்பிச்சுக்கிட்டு நடப்பா. அதான் இந்த ரெக்கார்டு ஒரிஜினல் எங்கிட்ட இருக்குது. இந்த ஒரிஜினல் இன்னைக்கு வெளியே விடுறேன். ஒரிஜினலோட காப்பி விடுறதுல விடுறேன். இன்னைக்கு பாத்துங்க எல்லாரும். அதே மாதிரி டிஜிபி ஆபீஸுக்கு ஒரு சார் சொல்றாரு வாங்கி உபயோகிக்க கூடாதுன்னு சொல்றாரு, சட்டம் இல்லைன்னு சொல்றாரு. பாலக்காடு எஸ்பி ஆபீஸ்ல கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு சார் சொல்றாரு அது உபயோகிக்க கூடாது. இதே ரெக்கார்டால வெளியே விட கேட்டீங்களா இன்னைக்கு? சரியா? உங்க பொம்பளை கேஸ் கோடதியில் நிக்காது. இந்த பேப்பர் போக ஜட்ஜு கிட்ட இது ஜட்ஜு படிச்சு பார்த்து போயிட்டு தான் அன்னைக்கு பேசுவார் ஜட்ஜு. அன்னைக்கு பாத்துக்கலாம். சரியா? ஊழல் நாய்கள் எல்லாம் பாருங்க. இந்த இலங்கையில ராஜபக்சேன்னு ஒருத்தர் இருந்தான். இலங்கை தமிழ் மக்களை எல்டிடி தலைவர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் எத்தனையோ நாட்டோட சக்தி வச்சு, அதாவது பல நாட்டோட ஆயுதங்களை வாங்கி அவங்க சப்போர்ட்டோட அவங்க அடிச்சு கொண்டா. அப்படி பிரபாகரன் சாகருக்கு முன்னாடியே அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இன்று இல்லைங்கள் நாளைக்கு இந்த இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாம் உணர்வாங்க. எப்படி இத்தனை கடனை வாங்கிட்டு இத்தனை நாட்டு கூட சேர்ந்து போர் புரிய வருது இந்த இலங்கை. அப்ப இந்த இலங்கை பாதிக்கப்படும்போது அப்ப தெரியும் இன்னைக்கு அங்க பொருளாதாரம் விழுந்து இன்னைக்கு கிடைத்த நிலைமையில பொருளாதாரம் இங்க விழுந்து போச்சு. சாப்பாட்டுக்கு வழியில் அங்கே தெரியுமா? ஒரு கிலோ அன்னைக்கு இடையில பார்க்கும்போது ஒரு கிலோ கத்திரிக்காய் 250 ரூபாய், ஒரு கத்திரிக்காய் 150 ரூபாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் நியூஸ்ல பார்க்கும்போது அடிக்கடி அங்கே நியூஸ் பார்ப்பேன். அந்த மாதிரி நிலைமையில நீங்கெல்லாம் இந்த நிலைமை தான் வரப்போகுது. ஒரு வெள்ளப்பாவடக்காரன் தான், வெள்ளப்பாவடக்காரன். அவனுக்கு வரை ஆடு நாங்க தூக்கி பிடிச்சிட்டு வருவாங்க. இப்படி ஆட்டிட்டு என்ன மசல் புடங்க முடிஞ்சவங்களால கேஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் அதுக்கு சிச்சை திருப்பி கிடைக்கும். நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் உங்க விஷயத்த. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் இது. ஏழைகளுக்காக செயல்படுறது. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்கள நீ காணும். நீ எல்லாம் ஏமாத்திரம் வெறும் புழு பூச்சி கொசு கூட கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி தெரியுமா? நாளைக்கு சிக்கிட்டீங்கன்னா எதுலாவது காப்பாத்துறக்க நாய் இருக்கு. அது நாய் கூட நன்றி விடுது. பண்ணி நீங்கெல்லாம் பண்ணி கூட்டம் தெரியுமா? பண்ணிக்கெல்லாம் கூட்டமா வந்து என்ன பிடுங்க முடியும் உங்களால? பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க ஆட்டப்பாட்டத்துக்கெல்லாம் அடக்கிறதுக்கான நேரம் வரும். நீங்கெல்லாம் ஒன்னும் ஊரை விட்டு ஓடணும், இல்லைன்னு இந்த நிலைமை உங்களுக்கு வரும். வேணா பார்த்துங்க. தான் இங்க ஒருத்தன் இருந்தா பொட்ட பையனகா என் கூட மோத முடியாம பொம்பளை வச்சு மோதுறேன். ஒரு நாதாரி கூட போது. அந்த காலத்துல இருந்து 10 வண்டி நெல் வருமாமா ஒரு இடத்துக்கு. அதில் 4 வண்டி ஆட்டை போட்டு 6 வண்டி தாங்க போகுமாமா. அப்படி பிச்சை எடுத்துன்னு பொழைச்சு வாழ்ந்த ஒரு நாதாரி குடும்பம் அது. எப்படி பொழைச்சாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுதா? நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எப்படி பொழைச்சானுங்கன்னு. இன்னைக்கும் அப்படி பழக்க இன்னைக்கும் அவனுக்கு அப்படித்தான் பழைக்கிறானுங்க. விரிசொண்டு அப்படி இல்லை, விரிசொண்டு குடும்பம் அண்ணன் அப்படி இல்லை. வேறு எங்க தாத்தாவாகட்டும், என்ற அப்பாயிமாவட்டும், எங்க அப்பறங்க அப்பா உங்க காட்டுக்கு வேலைக்கு வர பக்கத்து காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு எங்க அப்பறமெல்லாம் ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க. பனியேறியது எங்க அப்பறமெல்லாம் வாழ்ந்தாங்க. நானும் இன்னைக்கு அப்படித்தான் சிங்கம். இன்னைக்கு உங்களை எல்லாம் அடிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குதுங்கிறத நான் காட்டுறேன். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு எச்சரிக்கை. அன்னைக்கே சொல்லிட்டு எனக்கு வண்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஒருத்தரோட மகனுக்கு நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டுருச்சு. 1 2 3 4 எண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னைக்கு லாரி ஏறுதோ பஸ் ஏறுதோ ஏறும். அது கூடி சீக்கிரம் நடக்கும். ஒருத்தரோட மகனுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன கடத்தி அடிச்ச கடத்தனோட 2ஆம் பிரதியாய மகனுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். லாரியோ பஸ்ஸோ ஏறும், இல்லை ஜீப்பு கார் ஏறும். ஜெய்ஹிந்த்.